இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே இயேசுவை தெய்வத்துவத்தின் முழுமையாக அவர் சொல்லுகிறார். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் என்று நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தது தெய்வத்துவத்தின் பரிபூரணமாக அவர் வந்தார், முழுமையாக அவர் வந்தார் என்பதை அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக அந்த புத்தகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயர்வான காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் காணாத தேவனுடைய சாயலாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காணாத தேவனுடைய சாயல். நாம் தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததினாலே தேவனுடைய சாயலை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் அது கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் கடந்த புத்தகத்தில் பார்த்தது போல அவர் சபையாகிய சரீரத்தினுடைய தலையாயிருக்கிறார் என்பதை கொலோசியர் 1:18 நாம் வாசிக்கிறோம். அவர் சபையினுடைய தலை. ஆகவே அங்கேயும் அவர் தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை அங்கே காட்டுகிறார். சபையினுடைய தலை யார்? அது திரித்துவ தேவன்தான். ஆகவே அந்த திரித்துவ தேவனாகிய அந்த தேவனுடைய சாயலை இயேசு இந்த உலகத்திலே காட்டியிருக்கிறார். ஆகவே தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 1:18 நீங்கள் வாசிக்கும்போது அவர் ஆதியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே இருந்தவர், ஆதியிலே உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே இருந்தது யார்? தேவன் தான் இருந்தார். ஆகவே தெய்வத்துவத்தினுடைய பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். கொலோசியர் 1:18 அவர் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவர், அதன் முதற்பேரானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் மரித்து உயிர்த்தெழவில்லை, இயேசுதான் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்து மனிதனுக்காக அவர் உயிர்த்தெழுந்த முதற்பேரானவர் என்று சொல்லும்போது அதுவும் தெய்வத்தினுடைய பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அவர் மூலமாக மற்றவர்கள் உயிரோடு எழுந்தது வேறு விஷயம். ஆனால் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது, மரித்தோரின் முதற்பேராக அவர் எழுந்திருக்கிறார். கொலோசியர் 1:27 அவர் மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கை என்பது தெய்வத்துவத்தினுடைய பரிபூர்ணம். ஆகவே தெய்வத்துவத்தினுடைய பரிபூர்ணம் அங்கே அவருக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, காணாத தேவனுடைய சாயல் அவர். 2வது, சபையாகிய சரீரத்துடைய தலை. அவர் ஆதியானவர். அவர் மரித்தோரின் முதற்பேறு. அது மட்டுமல்ல, அவர் மகிமையின் நம்பிக்கை. இந்த எல்லாவற்றுக்கும் மேலான அந்த நாமத்தை பெற்ற, அந்த தெய்வத்துவத்தின் முழுமையை பெற்ற இயேசுவை குறித்து சொல்லும்போது நாம் அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டுமானால் எதை நாட வேண்டும் என்று நாம் கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை அடைந்தவரானபடினாலே அவரை நாம் நோக்கி பார்க்கிற நேரத்தில் நாம் எப்போதுமே பூமிக்குரியவைகளை அல்ல, இந்த பாதாளத்துக்குரியவைகளை அல்ல, அழிவுக்குரியவைகளை அல்ல, மண்ணானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலானவைகளை தேடுகிற நமக்கு மேலான, உன்னதமான, உயர்வான ஆசீர்வாதங்களை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இயேசுவை உன்னதமானவராக, இயேசுவை தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமானவராக வெளிப்படுத்துகிற அதே பவுல் கொலோச சபையை பார்த்து சொல்லுகிறார், அவர் பெரியவராயிருப்பதினாலே, அவர் உன்னதராயிருப்பதினாலே, அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுகிறதுனாலே நீங்களும் மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை தேடாதிருங்கள். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவனையும் தேடாதிருங்கள். உலகத்தில் உள்ள பிசாசு, உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின் மண் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் மேலானவைகளை தேடுங்கள்,